ஹலோ மக்களே, தீபாவளிக்கு வடை செய்கிறதுக்கு உளுந்து பருப்பு எதுவுமே ஊற வைக்கலையா? அப்போ இந்த வடையை செஞ்சு பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக் கேட்குறப்ப கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. காம்பு சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா பச்சை மிளகா சேர்க்க தேவையில்ல. ஏன்னா நம்ம இதில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகாயை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பொடியாக நறுக்குன்னா இஞ்சியுமே சேர்த்துருக்கேன். அவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இஞ்சியும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தண்ணி நல்லா தலை கொதிக்கணுங்க. இப்போ நான் ரவை எவ்வளோ சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். 1/4 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 1 டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய ரவை நல்லா வெந்திருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் ரவையை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா கெட்டிப்பட்டுரும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரவையை சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டிப்படாமல் கிளறி விட முடியும். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தை இல்லைனா எண்ணெயிலே பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம உப்புமா எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இதையுமே வேக வைக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால கைப்பிடி நீட்டமாக இருக்கிற ஒரு கரண்டி இல்லைனா இந்த மாதிரி மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடுமே தாங்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது வெந்துடும். நம்ம இந்த மாவை வடையாக பிடிக்கிறப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. ரொம்ப ஜாஸ்தியான எண்ணெயோ நெய்யோ சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால நீங்கள் சேர்க்கக்கூடாது. நம்மளுடைய ரவை நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் ஆற வைக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கை வைக்கக்கூடாது. ஏன்னா ரவை நல்லா சூடாக இருக்குங்க. அதனால கை வைக்கக்கூடாது. தட்டில் மாற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு வடை மாதிரி இந்த மாதிரி நம்ம கையிலே ஷேப் பண்ணி நடுவில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப இதை போட்டுடலாம். நம்மளோட ரவை ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் இது எண்ணெயில் வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் 2 பக்கமே திருப்பி இதை வேக வச்சுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். 2 பக்கமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ஒரு ரவா வடை ரெடி ஆகிடும். அரிசி மாவு ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. ரவை நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரவா வடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிற வரைக்கும் இதை ரவையில் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியாது. 2 பக்கமும் நல்லா கலர் வந்தவுடனே நீங்கள் எடுத்துடலாம். எண்ணெயில் சலசலப்புமே அடங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அப்படியே நம்மளுடைய உளுந்து வடை மாதிரியே இருக்குங்களா? இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அரிசி மாவு ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. ரவை நல்லா வெந்திருக்கணுங்க. இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். தேங்காய் சட்னியோட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரவா வடையை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் போடுறப்பே அது நல்லா கிறிஸ்பியான ஒரு சவுண்டு வருங்க. அந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். மேலே உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.